வணக்கம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி தகவல். அதாவது புதிய ரேஷன் கார்டு தாமதம் ஆவதால் உணவு ஆணையத்தில் பலரும் புகார் அளித்து வருகின்றனர். அதாவது சென்னையில் புதிய ரேஷன் கார்டு வழங்க தாமதமாவது குறித்து மாநில உணவு ஆணையத்தில் பலரும் புகார் அளித்து வருகின்றனர். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில உணவு ஆணையம் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்களுடன் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உணவு ஆணையத்தின் முதல் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வாசுகி அவர்கள் இருந்தார். அவர் திருநங்கை, கணவனை இழந்த பெண்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கவும், விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பித்த 30 நாட்களுக்குள் ரேஷன் கார்டு கிடைக்கவும் நடவடிக்கை எடுத்தார். தொடர்ந்து வாசுகி 2023 பிப்ரவரியில் ஓய்வு பெற்றார். பின் ஆணைய தலைவர் பதவிக்கு யாருமே நியமிக்கப்படவே இல்லை. கடந்த 2023 செப்டம்பரில் இருந்து தமிழக அரசு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறது. இதற்கு பயனாளிகளை தேர்வு செய்ய ரேஷன் கார்டு அவசியம். இதனால் பலரும் புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்ததால் கார்டு வழங்க தாமதம் செய்யப்படுகிறது. 2.5 ஆண்டுகளுக்கு பின் தற்போது ஆணைய தலைவராக முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். எனவே ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து இதுவரை கார்டு பெறாதவர்கள் புதிய கார்டு வழங்க உத்தரவிடக் கோரி ஆணையத்தில் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர். இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், தற்போது ஆணையம் செயல்படுவதால் புகார்கள் வருகின்றன. தகுதியான நபருக்கு குறித்த நேரத்தில் சேவைகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.